வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கை வெளியில் பார்க்கும் பொழுது சாதாரணமாக அனைவருக்கும் தோன்றும். ஆனால் உங்கள் மனதில் மட்டும்தான் பல காயங்கள் இருந்து கொண்டு இருக்கிறது என்று உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மற்ற நபர்கள் யாருக்குமே தெரியவே தெரியாது. ஆனால் அந்த மிதுனம் ராசி நண்பர்கள் இதுவரை பலவீனமாக இருந்த சில விஷயங்களானது இருக்கு. மிதுனம் ராசிக்காரங்க எப்பொழுதும் புத்திசாலித்தனமான ஒரு ராசிக்காரங்களாக இருப்பீங்க. இது ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என்ன எல்லாருக்குமே பொருந்தும். ஆனால் சில விஷயங்களில் நீங்கள் பலவீனமாக இருந்திருப்பீங்க. உதாரணமா அப்படின்னா, அதிகமா மற்றவங்கள நம்புவீங்க. இதுதான் உங்களை பெரிய ஒரு முட்டாள்தனத்துக்கு உங்களை ஆளாக்கியிருக்கும். மனதில் உள்ளதை வெளியில் சொல்லாமல் உங்களுடைய மனதிற்குள்ளேயே நீங்கள் வைத்துக்கொண்டு அதனை பூட்டிக் கொள்வீர்கள். இதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய மனதிற்குள் எழுந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உங்களுக்கு எழுப்பிக்கொள்ளும். எல்லோருக்கும் உதவி செய்ய முயற்சிப்பீங்க. சில நேரங்களில் திடீரென்று முடிவுகள் எடுப்பீங்க. இந்த ஒரு குணங்களால் சில சமயம் நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு தவறுகளானது தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் இந்த மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிடம் நட்சத்திரம் உங்களுக்கான குடும்ப பிரச்சனைகள். இந்த மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த மிதுனம் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் மிக அதிகமாக பாதித்தது குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளாகத்தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில முக்கியமான விஷயங்கள், குடும்பத்தில் தேவையில்லாத சண்டைகள் ஏற்படும். தேவையில்லாமல் யாராவது சின்ன வாக்குவாதங்களில் ஈடுபட்டாலோ, தேவையில்லாமல் வீட்டில் யாரிடமும் கேட்காம நீங்களே ஏதாவது ஒரு முடிவை எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் உங்களுடைய குடும்பத்திற்குள் தேவையில்லாமல் சண்டை சச்சரவு ஏற்படும். சொத்து தொடர்பான ஒரு கருத்து ஏற்பாடு இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கும். ஒன்று உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படும், இல்லை உங்களா அங்காளி பங்காளி. ஆனால் அதில் அந்த சொத்துல உங்களுக்கும் ஏதாவது ஒரு பங்கானது நிச்சயமாக இருக்கும். நீங்களும் அதில் ஒரு முக்கியமான ஒரு பங்காக இருப்பீங்க. இதனால உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில சின்ன வாக்குவாதங்கள் சொத்து ரீதியாக நிச்சயமாக ஏற்படும். நீங்கள் சொல்வதை யாரும் புரிந்து கொள்ளாத ஒரு நிலையில் அனைவரும் இருப்பார்கள். சில சமயம் குடும்பமே உங்களுக்கு எதிராக மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இந்த மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இதனால் நீங்கள் மிகவும் மன அழுத்தத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் சில நேரங்களில் நினைச்சிருப்பீங்க, நான் தான் இந்த குடும்பத்துக்காக எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஏன் என்னை எல்லாரும் எதிராக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சில விஷயங்கள் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக தோன்றியிருக்கும். இந்த ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் எழுந்ததா இல்லையா அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் கூற வேண்டும். ஏன் உங்க குடும்பம் உங்களுக்கு எதிராக மாறுச்சுன்னு தெரியுமா? ஜோதிட ரீதியா பார்த்தோம் அப்படின்னா மிருகசீரிடம் நட்சத்திரத்துல சனி கிரகத்தின் சோதனை அதிகமாகவே இருந்தது. ராகு கேதுவின் தாக்கமும் இன்னொரு பக்கம் இருந்தது. இதனால் உங்களுடைய குடும்ப உறவுகளை சோதிக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்தது. அந்த ஒரு நேரத்துல உங்களுடைய இந்த ஒரு நேரத்துல புரிதலானது குறைவாக இருக்கும். அதனால அவங்களுக்குள்ள தினசரி ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள், குடும்பமே உங்களை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இது அனைத்தும் உங்களுடைய வீட்டில் நிச்சயமாக நடந்திருக்கும். அதனால் சிறிய விஷயங்களை கூட பெரிய ஒரு பிரச்சனையாக மாற்றுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருந்திருக்கும். அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு பணத்தினால் அதிக துரோகங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் காயம் கொடுத்த விஷயம் பணத்தால் ஏற்பட்ட துரோகங்கள். இந்த ஒரு துரோகமானது உங்களுடைய வாழ்க்கையில நிறையாவே ஏற்பட்டிருக்கும். யார் மூலியமா ஏற்பட்டது என்று தெரியாத அளவுக்கு நிறைய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தியிருப்பாங்க. நீங்க அனுபவித்திருப்பது என்ன தெரியுமா? நண்பர்களுக்கு பணம் கொடுத்தது திரும்ப கிடைக்காமல் இருக்கும். நீங்க கொடுத்து பல மாதங்கள் பல வருடங்கள் ஆயிருக்கும். நீங்க அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்க. இருந்தாலும் அவங்களும் அதை பத்தி நான் அந்த பணத்தை வாங்கினேன், இப்ப திருப்பி கொடுக்கேன், அப்ப திருப்பி கொடுக்கணும், எந்த விதமான வாக்குகளும் அவர்களும் கொடுக்காமல் இருப்பார்கள். உங்களுடைய கூட்டாளி பணத்தில் ஏமாற்றியிருப்பார். இருவரும் சேர்ந்து ஏதாவது ஒரு தொழில் செய்வீங்க. உங்களுடைய நண்பரோ இல்லைன்னா உங்களுடைய உறவினரோ யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவருடன் சேர்ந்து நீங்க ஏதாவது ஒரு தொழிலோ ஏதாவது ஒரு வேலையோ நீங்க பார்த்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பணத்தை உங்களுடைய கூட்டாளி ஏமாத்திருப்பார். நம்பியவர்கள் உங்களுடைய பணத்தை தவறாக கூட பயன்படுத்தியிருக்கலாம். உழைத்த பணம் வேறு யாரோ எடுத்துக்கொண்டு சென்றிருப்பாங்க. உங்களுக்கான பணம் உங்களுடைய கையில் வராம நீங்க ரொம்ப தவித்து கொண்டு இருப்பீங்க. இதனால உங்களுக்கு இங்க பெரிய ஒரு பிரச்சனை அல்லது உங்களுடைய குடும்பத்தின் மூலம் நிச்சயமாக ஏற்படும். இதனால நீங்க காயப்படுவதற்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். இது இந்த ஒரு காலத்திற்குள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். காலத்திலாவது நிச்சயமாக நடந்திருக்கும். நடந்ததா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வழியாக கூறுங்கள். ஏன் இந்த பண துரோகமானது உங்களுக்கு ஏற்பட்டது தெரியுமா? இதற்கான காரணம் 2 இருக்கும். நீங்கள் மிகவும் நம்பிக்கையுடன் பணம் கொடுத்திருப்பீங்க. எல்லாரையும் நம்பி பணத்தை எளிதாக கொடுத்துடுவீங்க. ஆனா பண விஷயத்துல இப்படி நம்ம இருக்கவே கூடாது. பண விஷயத்துல நம்ம எப்படி எவ்வளவு எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரிக்டா இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்கணும். ஏன்னா பணங்கிறது நம்முடைய வாழ்க்கையவே மாற்றிவிடும். அது மட்டும் இல்லாம நம்முடைய உறவையும் பிரித்து விடும். அதனால பணத்துல கரெக்டா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வாழ்வில செவிக்க முடியும். இல்லை அப்படின்னா கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கும் உங்களுக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படும். எனவே பண விஷயத்துல அதிக நம்பிக்கை வைப்பது மிகவும் தவறு. ஜாதகத்தில் இருந்த சில தடைகள் காரணமாகவும் உங்களுக்கு இப்படிப்பட்ட நாட்கள் நிச்சயமாக அமைந்திருக்கலாம். நீங்கள் நினைச்சிருப்பீங்க,
அவர் இப்படி செய்வார் என்று நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் கூறுவீங்க, பணத்தை கொடுத்துட்டு திருப்பி கொடுக்காம இருக்கும் பொழுது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்கள் நமக்கு ஒரு பாடத்தை கற்பித்து கொடுக்கும் என்று கூறுவார்கள் அல்லவா? அதுபோலத்தான் இந்த ஒரு அனுபவமானது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கும். அடுத்ததாக புனர்பூசம் நட்சத்திரம். மரியாதை குறைந்த அனுபவங்கள் உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் மிகவும் வலியாக இருந்தது. மரியாதை அப்படிங்கிறது எனக்கு கிடைக்க மாட்டேங்கி. முன்னாடி இருந்த ஒரு இடத்துல இந்த ஒரு நேரத்துல எனக்கான மரியாதை இல்லை. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்களும் யோசித்து யோசித்து பார்ப்பீங்க. ஆனா உங்களுக்கு தெரியாது. சில இடங்கள்ல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கிடைக்காமலே போயிருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க சொன்னா ஒரு வார்த்தைக்கு அப்படியே கட்டப்படுவாங்க. ஆனா இந்த ஒரு நேரத்தில் உங்க வார்த்தையை அவங்க கண்டு கொள்ளாம இருப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையோட நிலைமை மாறிவிட்டது. நீங்கள் சொன்னதை யாரும் கேட்காமல் இருந்திருப்பாங்க. சிலர் உங்களை தவறாக கூட புரிந்து கொண்டிருப்பாங்க. இதனால் சில நேரங்களில் நீங்கள் மிகவும் அவமானமாக உணர்ந்திருப்பீங்க. இது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். நீங்கள் கடந்து வந்த விதம் எப்படி தெரியுமா? மிதுனம் ராசிக்காரங்க சில நேரங்களில் நேராக பேசக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. உண்மையை மறைக்க மாட்டீங்க. மறைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இரவு நேரங்களில் தூக்கம் வராது. இதனால தேவையில்லாத பிரச்சனைகளை நமக்கே சந்திக்க வேண்டியது இருக்கும் என்று நீங்கள் எப்பொழுதும் உண்மையை மறைக்காம பேசக்கூடிய ஒரு நபர். தவறு நடந்தால் உடனே எதிர்த்து கேட்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள். இதனாலே இந்த ஒரு குணமானது சிலருக்கும் பிடிக்காமலே இருக்கும். அதனால் சிலர் உங்களை தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். நீங்கள் அவமானப்பட்ட சில இடங்கள் எப்படி தெரியுமா இருந்திருக்கும்? உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத சில அனுபவங்கள் நிச்சயமாக இருக்கும். குடும்ப நிகழ்ச்சிகளில் ஏற்பட்ட அவமானம், வேலையிடத்தில் நடந்த அவமானங்கள், நண்பர்கள் முன்பு நடந்த சங்கடங்கள், இந்த அனுபவங்கள் உங்களை மனதளவில் மிகவும் பாதித்திருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். ஆனால் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமாக இருந்தது. ஆனால் இனி வரக்கூடிய நாளுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறும். மிதுனம் ராசி நண்பர்களுக்கு இதுவரை நீங்கள் சந்தித்த பல பிரச்சனைகள் மெதுவாக முடிவுக்கு வரப்போகிறது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில மன அமைதி திரும்பி, உறவுகளில் புரிதல் அதிகரித்து, பணநிலையானது மேம்படுவதற்கான ஒரு நாளாக நிச்சயமாக இந்த ஒரு நாளானது வரும். எனவே இந்த ஒரு நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறும். நான் கூறியது அனைத்தும் சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய கிரகங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய கிரகங்கள் உங்களிடம் ஒரே ஒரு முக்கியமான செய்தியை சொல்லும். அது என்ன அப்படின்னா, நீங்கள் இதுவரை பார்த்த சோதனைகள் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலமானது தொடங்குகிறது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் பிரச்சனைகள் எப்படி தெரியுமா தீரப்போகிறது? மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பத்தில் இருந்த புரிதலுக்கான ஒரு பிரச்சனையானது குறையும். சண்டைகளானது குறைந்து நல்ல ஒரு குடும்பத்தில் நல்ல அனைவரும் சிரித்து மகிழ்ந்து விளையாடக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அமைதியானது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் தொடர்பான நல்ல ஒரு செய்தி உங்களை தேடி வரும். பழைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மரியாதையானது அதிகரிக்கும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பானது கிடைக்கும். மக்கள் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. எனவே இந்த ஒரு 3 நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் முழுமையாக தேர்ந்துவிடும். தாமதமான வேலைகள் கூட அனைவருக்குமே முடிய ஆரம்பிக்கும். எனவே இந்த ஒரு நாளுக்கு பிறகு சில வேலைகள் உங்களுக்கு தாமதமாக நடந்தாலும் இறுதியில் நல்ல ஒரு முடிவையே கொடுக்கும். நீங்கள் காத்திருந்த வேலை நிச்சயமாக நிறைவேறும். தேவைப்பட்ட பணமும் உங்களை தேடி வரும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பணம், அது கடனாக இருக்கட்டும், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நிலுவையில் இருந்த பணமானது உங்களுக்கு தொகையாக மாறி வரும். புதிய வருமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். புதியதாக இது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கும். நாளை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். பண விஷயத்தில் அவசரம் காட்டக்கூடாது. யாரையும் முழுமையாக நம்பி உடனே முடிவு எடுக்கக்கூடாது. உடனே பணத்தையும் எடுத்து கொடுக்கக்கூடாது. இதில் நீங்கள் கவனமாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. நாளை உங்களுடைய பலம் என்ன தெரியுமா? உங்களுடைய புத்திசாலித்தனம், உங்களுடைய பேச்சு திறன், உங்களுடைய பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய திறன், இதுதான் உங்களுடைய பலமாக இருக்கும். உங்களுடைய பலவீனமாக நாளை அவசரமாக முடிவெடுப்பது, கோபப்படுவது, அதிகமாக பேசுவது, இதை மட்டும் நாளை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைய நாள் உங்களுக்கு நன்றாக இருக்கும். எனவே நீங்க இந்த ஒரு நாள் காலையில எழுந்து ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி விநாயகருக்கு முன்பாக பிரார்த்தனையை செய்து ஓம் கம் கணபதியே நம என்று 11 முறைகள் கூறி அதற்கப்புறம் நீங்க இந்த ஒரு நாளை தொடங்குங்கள். உங்களுக்கு தடைகள் குறையும். மன அமைதியானது கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தேடி கொடுக்கும். எனவே மிதுனம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்த சோதனைகள் எளிதானவை கிடையாது. ஆனால் அந்த சோதனைகள் உங்களை மிகவும் வலிமையான மனிதனாக உருவாக்கி இருக்கும். எனவே இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுக்கு புதிய நம்பிக்கை, நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் மெதுமெதுவாக கிடைக்கும். எனவே இந்த ஒரு நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதுவே உங்களுக்கு போதும். உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்த சோதனைகள் எளிதானவை கிடையாது. ஆனால் அந்த சோதனைகள் உங்களை மிகவும் வலிமையான மனிதனாக உருவாக்கி இருக்கும். எனவே இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுக்கு புதிய நம்பிக்கை, நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் மெதுவாக கிடைக்கும். எனவே இந்த ஒரு நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.